குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கின்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நம்முடைய அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? இந்த அரசாங்கம் 38 நாளைக்கு என்ன இருப்பதாக சொன்னார்கள். ஆனால் நேற்று விலையை அதிகரித்து விட்டார். மக்கள் மீது சுமைகள் அதிகரித்து விட்டன. ஆகவே இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாங்கம். இவர்களை விரட்டிவிட்டு அடுத்த எங்க கையில ஆட்சி அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறார். மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு எரிபொருள் விலை அதிகரிப்புக்கான காரணம். நம்ம மாத்திரம் அதிகரிச்சிருக்கோம். உலகம் எல்லாத்து நாட்டிலும் இந்தியாவில் தன்னால் கலைஞர் விட்ட முடியும். பிரான்ஸ்ல நம்ம வேற உலகத்துல பெரிய நாடுகள் சொல்லுகின்றோம். அமெரிக்காவில் வேற எதுவும் உலக நாட கொள்ளடிச்சு சேர்த்து கொண்டு இருக்காங்க. தவிர என்ன தாங்க நாட்டில் அப்ப அதனால வேண்டிய அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைகள். அப்ப இந்த நிலைமைகள் தோல இன்றைக்கு நம்ம இன்றைக்கு படிப்படியாக மீண்டு வருகின்ற பொழுது நம்மட காலாலையும் கையாலையும் இழுக்கின்ற வேலைகளை செய்கின்ற ஆட்கள் இருக்கிறார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். இன்று எதிர்க்கட்சியினருக்குத்தான் தெரியவில்லை. இன்று அவர்களுடைய உட்கட்சி பூசல்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் இன்று நாட்டில் இருக்கின்ற சில சம்பவங்களை அவர்கள் பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே காட்ட முற்படுகிறார்கள். எனவே நாங்கள் கூறுகிறோம், எதிர்க்கட்சியினரை இன்று மக்கள் முற்றாக இன்றைக்கு நிராகரித்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது அவர்கள் தெரியாது. குழம்பிய குட்டைக்குள்ள இன்னைக்கு எதிர்க்கட்சி மீன் பிடிக்க பார்க்குறாங்க. இன்னைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய கட்சியிலே அவரை இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்த முடியவில்லை. அதே போல ரணில், அதே போல நாமல், இவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நபர்கள். எனவே இவர்களுக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டு அவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் இவ்வாறான சம்பவங்களை பெரிதுபடுத்தி மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல்.